நீங்கள் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குங்க. உண்மையில் இந்த செல்ஃபி ஐடியா வந்தது ரொம்ப பெரிய நல்லதாக போச்சு. நம்ம மூஞ்சியெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பல நேரத்தில் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியுது. எதையோ சொல்லப்போ எப்படியோ முடியுது பாருங்க. பல நேரத்தில் நாமளும் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் நினைக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் தெரியும் ரொம்ப அசிங்கமாக இருக்கு. குளிக்கலைன்னா உடம்பு நாரும். எப்படி அட்டன் பண்ண விடாமல் விடப்படுற உடம்பு நாற்றம் எடுத்து உங்களுக்கே அருவருப்பாக இருக்கின்றதோ அதே மாதிரி தான் அட்டன் பண்ணப்படாமல் விடப்படுகின்ற உணர்வும் நாற்றம் எடுத்து உங்களுக்கே அருவருப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியே தீரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எப்போ உங்களுடைய வாழ்க்கையின் சில பாகங்களை நீங்களே பார்ப்பதற்கு உங்களுக்கு வலிக்கிறதோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நாற்றமெடுக்க துவங்கிவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் சில நபர்களையோ சில சூழல்களையோ சில நினைவுகளையோ, நபர்களும் சூழல்களும் நிகழ்காலத்தில் இருந்தால் அது வாழ்க்கை, கடந்த காலத்தில் பதிந்திருந்தால் அது நினைவு. உங்கள் கடந்த காலம் சார்ந்த சில நினைவுகளையோ நிகழ்காலத்தின் சில நபர்களையோ சூழல்களையோ எதிர்கொள்ள சகிக்க முடியாத, எதிர்கொள்கின்ற திராணி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது. உணர்விற்குள் நாற்றம் எடுக்க துவங்கிவிட்டது. உடலை தினந்தோறும் குளிப்பாட்டி தூய்மையாக்கி வாழ்க்கைக்கு தயாராக்குவதைப் போல உணவூட்டி உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை தயாராக்கிக் கொள்வது போல சரியான உணர்வும் ஊட்டி உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள். காலை உணர்வோடு காலை உணர்வும் அளிக்கவே இந்த தியான சத் சங்கம். உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள காலை உணவு மட்டும் போதாது, காலை உணர்வும் வேண்டும். ஒரு மனிதனின் வளமை உணர்வு சார்ந்தது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனின் வளமை வெறும் பணம் சார்ந்தது அல்ல. பல நேரத்தில் பார்த்துருக்கேன், பெருங்கோடிகளில் இருந்தாலும்